அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பொறையார் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பொறையார் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் கலியபெருமாள் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பொறையார் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் சக்தி மணிகண்டன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் பரணிதரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் ஆசான் நலசிவம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்று நமக்கு காய்கறி மருத்துவம் மற்றும் மருத்துவத்தை பற்றி சிறப்பாக விளக்கமளிக்க வருகை தர இருக்கும் மலைமேல் மங்கை அம்மையார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என்று வரவேற்று, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வேக்க நிறுவனை அகத்துணை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியை நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகள் நீக்கவும், பொருளாதார சமயத்தங்களை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள எங்களுக்கு தோற்றிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை, நன்றாக மூச்சலுங்க. சின்மய முத்திரை. ஆதிமுத்திரை, மூச்செழுத்து ஈயம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம்,
ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால் நேரம் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். நல்லா வட்டமா சுத்துங்க. கால் பாதத்தை வட்டமா சுத்தணும். 1 2 3 4. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. அடுத்து லெஃப்ட் லெக். ரைட் லெஃப்ட். நன்றாக மூச்சில் தொடுங்க. அப்படியே நின்று நிலைக்கு வந்துடும். தாடாசனம் முதல் நிலை. கைகளை கோர்த்துக்கிறோம். 2வது நிலை. கைகளை நல்லா ஆகாயற்ற பார்த்த மாதிரி திருப்பி 3வது நிலை நல்லா மேல உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. கோணாசனம். கைகளை கோர்த்துக்கிறோம். நல்லா மேல் நோக்கி உயர்த்தி அப்படியே ரைட் சைடு பக்கவாட்டில் வளைகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சிலுங்க. லெஃப்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்லா மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே வாங்க. பர்சவ திரிகோணாசனம். காலாகலமா வச்சுக்கிறோம். அப்படியே இடுப்புல கை வச்சு நல்லா ரைட் சைடு திரும்புங்க. ரைட் லெக் நல்லா எல் பொசிஷன்ல மடக்கிறோம். கைகள் நேரா நீட்டி பின்னாடி திரும்பி வணக்க வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. இடுப்புல கை வைங்க. லெஃப்ட் லெக் எல் பொசிஷன்ல மடக்கிறோம். லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி கைகள் நீட்டி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக்ல டச் பண்ணி வணக்க வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சல் விடுங்க.
காலை சேர்த்து வைங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்து உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். காலை கைகள் நேரா நீட்டுங்க. சேர் பொசிஷன் வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. உட்கட்டாசனம். காலை வி ஷேப்ல வச்சு ஒரு வாட்டி செய்யுங்க. கைகள் நேரம் விட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். நன்றாக மூச்சு விடுங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால நேரம் நீட்டிக்க. காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டு லெஃப்ட் நல்லா அசைச்சுக்குங்க. நல்லா மூச்சு தொடுங்க. கால நேரம் நீட்டிக்கங்க. வக்ராசனம். ரைட் லெக் மடக்கி லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் லெக் மேல இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட முன்னாடி கொண்டு வந்து பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி. நல்லா ரைட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிடும். லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி இருக்கணும். நல்லா பின்னாடி திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. ஒட்டகாசனம். முட்டி போட்டு வந்துக்கணும். வஜ்ராசனுக்கு வந்துட்டு 2 முறை மூச்சல் தொடங்க. அப்படியே முட்டி போட்டு நிக்கிறோம். ஒட்டகாசனம். பேக் பெண்டிங். நல்லா பின்னாடி எவ்வளவு வளையுமோ வளைஞ்சு தலையை நல்லா பின்னாடி கொண்டு வந்துருங்க. அப்படியே கால் குதிக்கால் பிடிச்சார். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. கால் முட்டியை பிடிச்சுக்குங்க. நன்றாக மூச்சு விடுங்க.
நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மகாமுத்ரா பின்னாடி கை கட்டிங்க. ஒட்டகாசனம் செஞ்சா மகாமுத்ரா கண்டிப்பா நம்ம செய்யணும். நல்லா மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. சின்முத்திரை. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கால் நேரம் நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் மடக்கி நல்லா உடம்போட நடு மையத்துல குதிக்கால் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அடுத்து ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. சுகாசனம். சுகாசனத்துல நாம மூச்சு பயிற்சிகள் செய்யலாம். பெருவரல வச்சுக்கோங்க. கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. சின்முத்திரை வையுங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்து மோதிரம் வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. வஸ்திரியா மூச்சு உள்ள எடுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்லா மூச்சு கொடுங்க. ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. மோதிர வரல. 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. கவனமெல்லாம் மூச்சு காற்று மேலே இருக்கணும். நம்முடைய சுவாச உறுப்புகள் தூய்மை அடைந்துள்ளது. நாடி சுத்தி பிராணாயாமம். மெதுவா நம்முடைய வலது கைய பெருவரல ரைட் சைடு வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைடு மெதுவா மூச்செடுத்து அதை விட மெதுவா ரைட் சைடு விடணும். ரைட் சைடே மூச்சு மெதுவா இழுத்து அதை விட மெதுவா லெஃப்ட் சைடு விடணும். மூச்சு காற்ற கவனிக்க மூச்சு பயிற்சியை இந்த நாடிச்சுத்து பிராணாயாமம் ஸ்டார்ட் பண்ணும்போது டைமிங் பாருங்க. ஒரு வாட்டி லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல விட்டு மறுபடியும் ரைட்ல இழுத்து லெஃப்ட்ல விடும்போது எவ்வளவு டைமிங் வருதுன்னு பாருங்க. அப்புறம் அதை விட அடுத்து மெதுவா மூச்சு இழுத்து விடணும். அந்த மாதிரி நம்ம மிக மெதுவாக நம்ம செய்யறது மூலியமா நம்முடைய உடல் முழுவதும் நல்ல பேராற்றல் இறையாற்றல் நம்ம உடம்பு முழுவதும் பற்றி படரும். முழுமையான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். நம்முடைய 7 சக்கரங்களுக்கும் முழுமையான ஆற்றல் கிடைத்து நல்ல வாழ்வியல் வாழ்வதற்கு நமக்கு உடல் தயாரா இருக்கும். அடுத்து இது வயிற்று பகுதியில் வச்சுக்கணும். வயிற்றுக்கிரியை நல்லா மூச்சு இழுக்கும் போது லூஸா விடுங்க. மூச்சு விடும்போது வயிற்று அப்படி கசக்கி நல்லா நசுக்கணும் மாதிரி பண்ணி மூச்சை வெளியிடுறோம். வயிற்றை சுருக்கி வெளியிடுறோம். மூச்சுலுங்க ஃப்ரீயா விடுங்க. மூச்சு விடும்போது நல்லா விடுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அடுத்து ஜஸ்ட் கட்ட வரல நல்லா அக்குள்ள வச்சு கை மேல இருக்கணும். 4 விரல் மார்பு பகுதியில் வச்சிருக்கணும். மூச்சு இழுக்கும் போது லூஸ் ஆகிடுறோம். மூச்சு விடும்போது நசுக்கி வெளியேற்றுறோம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. சின்மய முத்திரை. சின்மய முத்திரை வச்சுக்கிறோம். நன்றாக மூச்சிடுங்க.
இந்த பயிற்சி செய்யறது மூலியமா நம்ம நெஞ்சு சளி வந்து முழுவதும் வெளியேறும். நல்லா எப்பாவது ஒரு வாட்டி தான் கழிவுகள் வெளியேற்றதுக்காக அந்த நுரையீரல சளி பிடிக்கும். இந்த பயிற்சிகளை நம்ம செய்யறது மூலியமா முழுமையா கழிவுகளை வந்து வெளியேற்றிடலாம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஷோல்டர்ல வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்லா மூச்சு வெளியிடும். உள்ள இருக்கிற சளி வந்து நம்முடைய சுவாச உறுப்புகள்ல முன்னாடி வந்து நிற்கும். அப்ப வந்து இந்த மாதிரி ரைட்ல அடைச்சு லெப்ட்ல அடைச்சு ஒரு 2 வாட்டி மூச்சு விட்டோம்னா சளி முழுவதும் வெளியேறிடும். சுவாச உறுப்புகள் தூய்மை அடையும். நன்றாக சின்முத்திரை வச்சு மூச்சு கவனிங்க. ஆதி முத்திரை திருமண கஸ்தரியா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போயிடும். நல்லா ஆழ்ந்து மூச்சல் விடுங்க. சன்முக முத்திரை வச்சு இம் சொல்லுங்க. 2 முறை இம். மிக சிறப்பாக ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்து முடிச்சிருக்கிறோம். உடல் நல்ல முழுமையான ஆற்றல் பெற்றுள்ளது. அப்படி இருக்கும் சாந்தியாசன நிலையில் நம்ம படுக்கிறது. எப்பவுமே ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்த பிறகு சாந்தியாசனத்தில் படுக்கும்போது தான் நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை முழுமையா இந்த ரத்தோட்டம் பெற்று உயிர் காற்று உள்ள போய் உடலை வந்து நல்லா சீராகும். வாத பித்த கவம் சமத்துவம். அமைதியா படுத்து மூச்சு கதையை கவனிங்க. உடலை இலக்கமா வச்சு இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய காலை வேளை நமக்கு அற்புதமாக விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் எனக்கு சிறப்பித்துக் கொடுத்த ஆசன சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இந்த குடும்பத்துல இந்த கணவனும் மனைவியும் அந்யோன்யமா இருக்கணுங்க. அதுக்கு எனக்கு டிப்ஸ் கொடுக்க போறேன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த தலைப்புக்கு பேரு தேவதையா சூன்ய கிழவியா? ஆமாங்க,
ஒரு விஷயத்துக்கு நானே முடிவெடுத்தேன்னா நான் தேவதை. ஒரு விஷயத்துக்கு இன்னொருத்தர் முடிவெடுத்தா சூன்ய கிழவி. இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவதுங்க எல்லாருமே, அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும், எல்லாரும் என்ன தெரியுமா ஆசைப்படுறோம்? நான் தான் முடிவெடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நாம முடிவெடுத்தா அந்த விஷயத்துல எவ்வளவு நஷ்டம் வந்தாலும், எவ்வளவு குழப்பம் வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? தேவதை மாதிரி அதை ஏத்துக்கிறோம். ஆனா இன்னொருத்தர் எடுத்த முடிவுக்கு மட்டும் நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணி ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூன்ய கிழவிதான். சாரி உன் பேச்சை கேட்டு அப்படின்னு சொல்லி அதை திட்டி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி என்ன பண்றோம்? அது ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்மளும் கஷ்டப்படுறோம், மத்தவங்களையும் கஷ்டப்படுத்துறோம். எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் 2 பேரும் ஒண்ணா வாழ்ந்தாலும் அந்த முடிவு எடுக்கிறது அவங்களா முடிவெடுக்கிறது கொண்டு வரணும். இதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேங்க. சில பேர் இருப்பாங்க, நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து, இங்க பாரு இந்த வீட்டை வித்தரலாம், வேற வீடு வாங்கிடலாம், அதான் கரெக்ட்னு ஓப்பனா பேசுவாங்க. இந்த மாதிரி ஓப்பனா பேசுறவங்களா இருந்ததுன்னா, ஆப்போசிட் இருக்கிறவங்களும் ஓப்பனா பேசுற மாதிரி, அப்படியா இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு 2 பேரும் ஓப்பனா பேசிட்டா இங்க சண்டை வராதுங்க. ஆனா இங்க பாருங்க எப்படி சண்டை வரும்னு சொல்றேன். சில பேர் வாழ்க்கையில ஓப்பனா பேசவே மாட்டாங்க, பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு மனைவிக்கு இந்த வீடு பிடிக்கல. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஹஸ்பண்டை கூப்பிட்டு, எங்க உட்காருங்க, இந்த வீடு எனக்கு பிடிக்கலைங்க, நீங்க எப்பாவது இந்த வீட்டை மாத்தி வேற வீடு கூட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொன்னா உண்மையிலே ஹஸ்பண்ட் பண்ணுவாரு. ஆனா இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க? அந்த கணவனை குழப்புன்னு குழப்பாங்க. ஆமாங்க, சில வீட்டுல ஹஸ்பண்ட், சில வீட்டுல மனைவி. இந்த சிச்சுவேஷன்ல மனைவின்னு சொல்றேன். ஆனா சில வீட்டுல ஹஸ்பண்ட் இருப்பாங்க. எப்படின்னா, தண்ணியே வரல, இந்த வீட்டுல இந்த கிளைமேட்டே சரியில்லை, ஏங்க இந்த வீடு பக்கத்து வீட்டுல எல்லாம் சத்தம் போட்டே இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. தொடர்ந்து பாயிண்ட் சொல்ல 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 இந்த கணவர் என்ன பண்ணுவாரு? வீடை மாத்துறதுக்குத்தான் இவங்க பாயிண்ட் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்காம இவரு லூஸ் மாதிரி என்ன பண்ணுவாரு? அது சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியா, இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க எங்க இருக்காங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. தண்ணி வரலையா, இவர் என்னமோ யோசிச்சுட்டு இருப்பாரு இவரு. அப்ப என்ன ஆகுது? உண்மையான தீர்வு கிடைக்காம சண்டை வந்துருது. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க? சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிடுவாங்க. மனைவிக்கு சிங்கப்பூர் பிடிக்காது, ஹஸ்பண்ட் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சு நல்லா நிம்மதியா இருப்பாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஏங்க சிங்கப்பூர்ல பாருங்க, இங்க ஒரு சுதந்திரமே இல்லைங்க, நம்ம ஊர்னா பாருங்க அப்படின்னு நம்ம ஊரை பத்தி பெருமையா பேசுவாங்க, சிங்கப்பூரை பத்தி தாழ்வா பேசுவாங்க. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? உடனே இவர் என்ன பண்ணுவாரு? யோசிச்சு இது சரி பண்ற ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு சிங்கப்பூர் பிடிக்கல, இந்தியா பிடிச்சிருச்சு. இந்த ரீசன் இதை ஓப்பனா சொல்லாம இன்டைரக்டா பாயிண்ட் சொல்றாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணணும்? உடனே டைரக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒத்து வராது. இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு? ஒரே வார்த்தையில, இங்க பாரு, நீ சிங்கப்பூர்ல தான் இருக்கணும், இந்தியாக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன், என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தைக்கு போயிடுவாரு. இது சண்டையா வந்துருங்க. அப்ப கணவன் என்ன பண்ணணும்? இப்படி டைரக்டா சொல்லாத மனைவி கிட்ட கணவன் என்ன பண்ணணும்? இவரு, இல்லம்மா நம்ம இந்தியா போனோம்னா இந்த சம்பளம் கிடைக்காதுமா, அங்க போயிடலாமா, அங்க போய் இவ்வளவு சம்பளம் இருக்காது, வாடகை வீட்டுலதான் இருக்கணும்னு இவர் என்ன பண்ணணும்? பாயிண்ட்ஸ் தான் பேசணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து பாயிண்ட்ஸ் பேசும் பொழுது அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க? ஓஹோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, சரிங்க நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன்னு அதுக்கு தயாராவாங்க. மறுபடியும் சொல்றேங்க, யாராகட்டும், அது கணவனாகட்டும் மனைவியாகட்டும், ஒரு முடிவு நம்மளா எடுக்கும் பொழுது அதுல வர எல்லா இடைஞ்சல்களையும் எல்லா நஷ்டத்தையும் நம்ம ஏத்துக்கிறோம், அதுக்காக வருத்தப்படுறதே இல்லை. நாம் எடுத்த முடிவுக்கு யாருமே என்னைக்கும் வருத்தப்படுறதில்லை. இன்னொருத்தரால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவுக்கு மட்டுமே அனைவரும் வருத்தப்படுகிறோம். இதுதான் குடும்பத்துல, அதுவும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ங்க. பல பேர் அப்படிதான். அப்பவே சொன்னேன், நீங்க கேட்க மாட்டேன்னு சொல்லி சஞ்சயன்னு சொல்லி மத்தவங்க எடுத்த முடிவுக்கு தான் சண்டை போடுவாங்க தவிர, இவங்களா எடுத்த முடிவா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கான என்ன நஷ்டம் வந்தாலும் ஏத்துக்குவாங்கங்க. அதனால ஒரு ஐடியா கொடுக்குறேன். 2 பேரும் ஓப்பனா பேசுற மாதிரி இருந்தா ஓகே, உங்களுக்குள்ள பிரச்சனை வராது, ஏன்னா ஓப்பனா பேசிடுறீங்க. யாரோ ஒருத்தர் டைரக்டா பேசாம இன்டைரக்டா பேசுறவங்க கிட்ட மாட்டிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கிட்டு, ஓஹோ இவர் டைரக்டா சொல்ல மாட்டாரு, இவரு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லுவாருன்னு நீங்க என்ன பண்ணணும்? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை அந்த பாயிண்ட்ஸ் நல்லபடியா இருந்து ஒத்துக்கிற மாதிரி இருந்தா நீங்க அவருக்கு ஓகே சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க ஒரே வார்த்தையில முடியாது, ஆகாது, நடக்காது, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க பாயிண்ட்ஸ் சொல்ல ஆரம்பிங்க. உங்க பக்கம் இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லுங்க. சில பேர் அப்படிதான், அந்த பாயிண்ட்ஸ் சொல்ல சொல்லதான்
அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஆமா இல்ல கரெக்ட் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஒரே வார்த்தையில சொன்னா சில பேர்த்துக்கு புரியாது. சில பேர்த்துக்கு ஒரே வார்த்தையில புரியும் பொழுது சொல்லுங்க, புரியாதவங்களுக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாம் எடுத்த முடிவுக்கு நாம் தேவதையாக இருக்கிறோம். அடுத்தவர்கள் மூலியமாக எடுக்கப்பட்ட அந்த முடிவுக்கு நாம் சூன்ய கிளவியாக மாறிவிடுகிறோம். எனவே வீட்டில் குடும்பத்தில் நடக்கும் பல சண்டைக்கு காரணம் சூன்ய கிளவிதான் காரணம். சூன்ய கிளவினா என்ன? யாரோ எடுத்த முடிவுக்கு நீங்க ஒரு ஆக்ஷன் பண்ணீங்கன்னா அது பிடிக்கவே பிடிக்காதுங்க, கஷ்டமா இருக்குங்க. நம்மளும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திடுவோம். அதனால இனிமேல் என்ன பண்ணுங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டைம் எடுத்துக்கங்க. உடனே முடிவெடுக்காதீங்க. ஓப்பனா முடியாது நடக்காது அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு ஏன் முடியாது ஏன் நடக்காது அப்படிங்கிற உங்க பக்கம் இருக்கிற பாயிண்ட்ஸை, அதாவது அதுக்கான விரிவா விளக்கமா அப்பப்போ டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்பொழுதுமே இருவரும் தேவதையாக இருக்கலாம். ஒரு தேவதை ஒரு சூன்ய கிழவினா முடிஞ்சுங்க. சில வீட்டுல ரெண்டும் சூன்ய கிழவியா இருக்கும், தீர்ந்தது அவ்வளவுதான், ரத்த கலரி தான். 2 பேரும் தேவதையா இருந்தா அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும். எனவே எப்பொழுதுமே எந்த முடிவு எடுத்தாலும் இருவரும் பேசி ஒரு மனதாக, அதாவது ஒத்துமையா அந்த முடிவை ஏகாந்தமாக வலுக்கட்டாயம் இல்லாமல் எடுக்கும் பொழுது மட்டுமே அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது. அதற்கு நாம் நிறைய பேச வேண்டியது இருக்குது, டைம் ஒதுக்கணும். எனவே தேவதையா சூன்ய கிழவியா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு, ஒருத்தங்க மூஞ்சி சரியில்லை, அவங்க மனசு சரியில்லை, அவங்க சரியா பிஹேவ் பண்ணலன்னா விஷயம் என்னமோ ராங்கா நடந்திருக்குன்னு சொல்லி அது என்னங்கிறத பார்த்து அதை பேசி ஒழுங்குபடுத்தினா மட்டும்தான் அவர்கள் தேவதையாக மாறுவார்கள். எனவே எப்பொழுதுமே முடிவெடுக்கும் பொழுது அவரவருக்கு சாதகமா முடிவெடுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். இதுக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு. எனவே இருவரும் தேவதையாக இருப்பதற்கு எப்பொழுதுமே நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். கண்டிப்பாக 2 தேவதை ஒண்ணு சேர்ந்தா தேவதையோ தேவதை நிம்மதியா இருக்கும். அப்ப உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும், மனம் தெளிவாக இருக்கும், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும். இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவி செய்யும். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக ஒரு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்து கொடுத்த இளன் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று காய்கறி மருத்துவம் பற்றி அதன் மகத்துவம் என்ன என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து வருகிறார்கள் அலமேல் மங்கையம்மா அவர்கள். இன்றும் அதனுடைய தொடர்ச்சியை நமக்கு அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலை வேளையில் நமக்கு காய்கறி மருத்துவம் பற்றி சிறப்பான ஒரு விளக்கம் கொடுக்க அலமேல் மங்கையம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் லைட் வெளிச்சம் அதெல்லாம் இல்லை, அதனால ஆடியோவை மட்டும் பேசுறேன். ஓகே ஓகே ஓகே. மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முறையும் காய்கறிகளோட சிறப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். காய்கறியுடைய சிறப்பே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் தான். அதுல எல்லா காயுமே மகத்துவமான வாய்ந்த காய்கள் தான். நம்மளோட நாட்டு காய்கறிகள் சொல்லுவோம், ஊட்டி காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல உள்ளவங்களுக்கு அது அவங்களுடைய சத்து பற்றாக்குறையை நீக்கக்கூடிய ஒரு விஷயங்களை செய்யக்கூடியதுதான். நமக்கு என்ன வேணும், நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ட்டு தெரிஞ்சு இந்த சாப்பிடுற ஒரு முறைதான் உடலை ஆரோக்கியமாகவும் அற்புதமாகவும் வச்சிருக்க செயலை செய்யக்கூடியது. அந்த வரிசைகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரிய காய்கறிகள்ல ஒரு காய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெண்டைக்காய். இன்னைக்கு அந்த வெண்டைக்காயோட சிறப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். வெண்டைக்காய் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். அது பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எடுத்துக்கிடுவாங்க. குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்குவாங்க. இன்னொன்னு அப்படின்னா பச்சையா சாப்பிட்றதுக்கும் அது நல்லாதான் இருக்கும். ஒரு சில குழந்தைங்களே சாப்பிடுவாங்க, ஒரு சில வீட்டுலதான் எடுக்க மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் ரொம்ப அதை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்லாம் கிடையாது. இந்த வெண்டைக்காய் நாளமுள்ள சுரப்பி மண்டலத்துல வேலை பார்க்கக்கூடிய வேலையை செய்யும். இந்த நாளமுள்ள மண்டலத்துல வேலை பார்க்கும்போது
இங்க எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், எப்படி தீர்வுகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வெண்டைக்காயோடைய மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெஷரை வந்து குறைக்கக்கூடிய வேலையை செய்யும். ஆக்சுவலா அது ப்ரெஷர் அப்படின்னா, உயர் ரத்த அழுத்தமா இருந்தாலும் சரி, குறை ரத்த அழுத்தமா இருந்தாலும் சரி, அத சமன் செய்யக்கூடிய வேலைய இந்த வெண்டைக்காய் வந்து செய்யும். ஒருத்தர் வந்து ஹை பிபின்னு சொல்லிடுவாங்க, ஒருத்தர் லோ பிபின்னு சொல்லிடுவாங்க. 2யும் சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த வெண்டைக்காய் வந்து வேலை பார்க்கும். இந்த வெண்டைக்காவ வந்து நம்ம வாங்குறதே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பச்சையா மருத்துவமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நல்ல பிஞ்சு காய்கள வந்து எடுத்தீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. சமைக்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா, மீடியமான காய்கள வந்து பயன்படுத்தலாம். மருத்துவத்துக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா, பிஞ்சு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இல்ல இதுல சில வெண்டைக்காய் முத்தலா இருக்கு அப்படின்னா, அதையும் நம்ம வேஸ்ட் ஆக்க வேண்டாம். அதையும் வேற முறையா நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப நீங்க மருத்துவத்துக்காக பிரஷர் அதிகமா இருக்கு. குறையவே மாட்டேங்குது. டேப்லெட் வந்து காலையிலயும், இரவும் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் வந்து பிரஷர் வந்து 140, 50, 60 சிலருக்கு 80 வரையில இருந்தெல்லாம் குறையாமயே அப்படியே இருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் வந்து ஏதோ ஒரு மனப்பதட்டம், ஏதோ பறிகொடுத்தது மாரியமும், அவங்க மேலேயே அவங்களுக்குள்ள ஒரு பற்று இல்லாம, ஒரு பரபரப்பாவே இருப்பாங்க. வெறுப்புத்தன்மை. யார பார்த்தாலும் அந்த வெறுப்புத்தன்மை வரும். அந்த கோவத்த எப்படி அவங்களால காட்டுறதுன்னு தெரியாது. என்ன சொல்றதுன்னு தெரியாது. அவங்களுக்கே தெரியும் நம்ம எதுக்கு இப்ப இந்த விஷயத்துக்காக கோவப்பட்டோம். நம்மள்ட்ட அறியாமயே நம்மளுக்கு அந்த கோபம் வந்துருதே. இத மாத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு அதே ஒரு செயலோ, வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சியோ நடந்துருச்சுன்னா, அவங்களால வந்து அந்த ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இழந்துருவாங்க. அவங்களுடைய கேரக்டர்ஸும், அவங்களுடைய உடல் ஆக்டிவிட்டீஸும் வந்து கண்டிப்பா வந்து மாறிரும். இல்ல எப்ப பார்த்தாலும் ஒரு டென்ஷன்லயே இருக்கிறது மாரியேவா இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மூலம் பைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த நோய் வர்றதுக்கும் நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த அழுத்தத்துல வந்து மலம் போகாம இருக்கும். இல்ல அந்த அழுத்தத்தினால வந்து மலம் பிரிஞ்சு, ஆசன வாயிலாம் புண்ணாகி செஞ்சு அப்படின்னு இருக்கிற இடமும் அந்த மாரியும் இருக்கும். அப்ப இத சரி பண்ணணும் அப்படின்னா, அந்த அதிகப்படியான டென்ஷன் இருந்தது அப்படின்னா, இந்த வெண்டைக்காய வந்து 3 நேரமும் சாப்பாட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 பிஞ்சு வெண்டைக்காய 3 நேரமும் குடுத்தீங்க அப்படின்னா, 1 வாரத்திலேயே வந்து அவங்களுடைய பிரஷர் லெவல் வந்து குறையிறது நல்லாவே தெரியும். நல்லா தாராளமா வந்து அவங்களுடைய 1 வாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு அத குடுத்து பார்த்தாச்சு. பிஞ்சு வெண்டைக்காய் 3 நேரம் சாப்பிட்டாங்க அப்படின்னு. இல்ல எனக்கு ஒரு 30, 40ல தான் இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்ல. ஆனா பிரஷர் இருக்கு அப்படின்னா, 2 நேரம் வந்து எடுத்துக்கிறலாம். அந்த பிஞ்சு வெண்டைக்காய நல்லா மென்னு சாறு எடுத்து விழுங்கி அந்த விழுவிழுப்பு அந்த காயும் ஏன்னா அந்த காய் தோல்ல தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்ல நார் சத்து இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். அப்ப எடுக்கும்போது வந்து அவங்களுடைய ப்ரெஷர் லெவல் வந்து குறையும். அதே இது வந்து ஆசன வாயிலையும் வந்து என்ன பண்ணும், மலம் வந்து பிரியறதுக்கு கஷ்டமா இருக்கு, இல்ல போன பிறகு வந்து வலி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா, அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெண்டைக்காவ சாப்பிடும்போது பைல்ஸ் இருக்கு. பைல்ஸ் போறப்ப வந்து மலம் போயிட்டு வலி அந்த ஆசன வாயில வலி இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு, வெண்டைக்காவ தாராளமா எடுத்துக்கிடலாம். அந்த வலிய குறைச்சு, அதனுடைய டென்ஷனையும், மூளைச்சூடையும் குறைக்கும். அது வந்து பிரஷர்ங்கிறது எந்த சூடா இருந்தாலும் குறைக்கக்கூடிய வேலைய வந்து
அதை செய்யும். எனக்கு வந்து பல்லே இல்லைங்க, என்னால மென்னுலாம் அதை சாப்பிட முடியல அப்படின்னா, ஒரு 4 காயை எடுத்து அதை சுத்தப்படுத்திட்டு ஜூஸ் அடிக்கிச்சுடுங்க. பொடியா நறுக்கி போட்டு நல்லா ஜூஸ் அடிச்சு பையா வந்து உள்ள போயிடுங்க. அந்த தண்ணி மட்டுமா குடிக்கணுமா அப்படிலாம் கிடையாது. இந்த காயோட அந்த காயோட இருக்க நார்ச்சத்தோட சேர்த்து நீங்க குடிக்கும்போது தான் வந்து மாறும். இது வந்து மென்னு சாப்பிட முடியல, பல்லு இல்ல அப்படிங்கிற ஒரு நபர்களுக்கு தான். மத்தபடி சாதாரணமாவே வெண்டிக்காவ நீங்க நல்லா மென்னு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதுமான ஒரு விஷயம். இத தவிர்த்து நெறைய பேர் வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா, வெண்டிக்காவ வந்து ஊற வச்சுடுறாங்க. ஊற வச்சு அந்த தண்ணிய வந்து குடிச்சா சுகருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு இதா பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. சுகர் நல்லது அப்படிங்கிறத விட வந்து, உடம்புல வந்து லிகமெண்டேஷன் வந்து அதாவது நம்மளுக்கு இந்த சுகர் வந்தவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜாயிண்ட் வலிகள்லாம் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். கை, காலு எல்லா இடத்துல ஜாயிண்ட்ல வந்து வலி இருக்கும். அந்த வலிகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது அந்த எலும்பும், அதுல உள்ள ஒரு அந்த பசைத்தன்மை குறைஞ்சு, எலும்பும் தோலும் வந்து உரச ஆரம்பிக்கும். அப்படி உரசிச்சு அப்படின்னா, வலிகள்லாம் வரும். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வலிகள்லாம் ரொம்ப இருக்கும். ஆ இது சுகர்காரங்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்து அந்த அது ஒரு 40, 45 வயசு மேல பெண்களுக்கு வந்து அந்த மெனோபாஸ் டைம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே, இந்த வலிகள் வந்து நம்ம இதுவே வந்து பாதிக்கப்படுறது அந்த மொட்டியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய அந்த புளிப்பு ஜீரணமாகாம செய்யாம அதிகப்படியான புளிப்பு உணவு எடுக்கிறது இருக்கும். அடுத்து அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இல்லாம இருக்கும். மொட்டி தான். அதுக்கப்புறம் வந்து கணுக்கால், பாதங்கள பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா செய்யும். ஏன்னா, இரைப்பை வந்து செயல்பாடு குறைஞ்சிரும். இயற்கைய சரியா கவனிப்பாம இருப்போம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுகிறது ஜீரணத்தன்மையும், மொட்டினால அந்த வலி வர மாரி இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெண்டிக்காய வந்து ஒரு 4 வெண்டிக்காய மொனைய கட் பண்ணிட்டு, அத 2ஆ கீறிட்டு, நீங்க ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணிய வந்து குடிச்சுக்கலாம். அது அந்த லெகமெண்டேஷனுக்குரிய ஒரு விஷயத்த வந்து அங்க உற்பத்தி செய்யக்கூடிய வேலைய வந்து செஞ்சுட்டு இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, வெண்டிக்காயில வந்து சூப்பு. இதுக்கு வந்து நம்ம பிஞ்சிக்காய் போடணும்னு அவசியம் கிடையாது. போடலாம். அத எடுத்து சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம். இல்ல முத்துன காயின்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்மளுக்கு தேவையில்லன்னு கீழ தான் போடுவோம். அந்த காய என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வெண்டிக்காய வந்து நீங்க வந்து சூப்பா நல்லா பெருசு பெருசா கட் பண்ணிட்டு, நல்லா வேக வச்சு, அதுல மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு, அந்த ஒரு சூப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூப்புங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். பச்சையா கூட ஒரு சிலர் வந்து சாப்பிடல, பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாளமில்ல சுரப்பி மண்டலங்களும் நல்லா வேலை பார்க்கும். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஈஸியா ஜீரணம் ஆகுறக்குரிய வேலைகளும் வந்து நடக்கும். இங்கேயும் வந்து அந்த டென்ஷன் குறையக்கூடிய வேலைகள் நடக்கும். மலம் வந்து எளிமையா வந்து பிரியக்கூடிய வேலைகள் நடக்கும். வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த மென்னு செஞ்சு சாப்பிடும்போது கூட கொஞ்சம் வேலைகள் வந்து ஒரு சில நேரம் லேட் ஆகும். ஏன் அப்படின்னா, அது இரைப்பைக்குள்ள போயி, இரைப்பையில இருந்து கூழ்மமாகி, அப்புறமா தான் வந்து மண்ணீரலுக்கு வந்து ரத்தத்துல கலக்கிற வேலைய செய்யும். இப்ப இந்த சூப்பு எடுக்கும்போது எனர்ஜி வந்து உடனே கிடைக்கும். இப்படி எனர்ஜி கிடைச்சிச்சு அப்படின்னா, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே டைரக்ட்டா ரத்தத்துல கலக்கும். அந்த ரத்தத்துல கலக்கும்போது, இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு தீர்வுகள் வந்து உடனடியா வந்து கிடைக்கிற வேலைய வந்து செய்யும். அப்ப இந்த சூப்பு முறைகள்லயும் வந்து வெண்டிக்காவ எடுத்துக்கலாம். இது பிரஷருக்குரிய வேலையாவும் வேலை பார்க்குது. மூளைச்சூட்ட குறைக்கக்கூடிய வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்த ஒரு முறையில வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, வெண்டிக்காய் ஒரு 4 வெண்டிக்காய், 2 வெத்தல.
இதை சேர்த்து எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிலருக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும். ஆனா அந்த ப்ரெஷர்னால வந்து அடிக்கடி வந்து வயிறு வலி வந்து மலம் போய்க்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவோம். அதாவது சாப்பிட்டோன்னே மலம் போயிருது. அப்புறம் அந்த மலம் போனோன்னா, அதுவரையும் வந்து என்ன இருக்கும்னா, படபடப்பு ஜாஸ்தியா இருக்கிறது மாரி இருக்கும். அந்த மலம் போயிட்டு வந்த பிறகு தான் அவங்கள அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வரும். சிலருக்கு கை நடுக்கமே கூட வந்துரும். இல்ல அவங்களே என்ன செய்றாங்க அப்படின்னு தெரியாம பரபரப்புல இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த 4 வெண்டைக்காவும், 2 வெத்தலையும் சேர்த்து அடிச்சு குடுக்கும்போது வந்து ஜீரண மண்டலத்திலயும் வேலை பார்க்கும். ஜீரண மண்டலத்தோட சேர்ந்து நாளமில்லா சிறப்பு மன்றத்திலயும் வந்து வேலை பார்க்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய தீர்வுகள் வந்து ஈஸியா வந்து இருக்கும். அப்ப இந்த முறையிலயும் வந்து குடுத்துக்கலாம். அப்புறம் வந்து குழம்பா வச்சு சாப்பிடுறோம். பொரியலா எடுத்துக்கிறோம். ஏன் இப்படி எடுத்தா வந்து 100% அதனோட சத்துக்கள் கிடைக்குமா அப்படின்னா, கண்டிப்பா கிடைக்காது. 100% கிடைக்காது. நம்ம வேக வச்சுட்டோம், வதக்கிட்டோம், பொரிச்சிட்டோம் அப்படின்னாலே, அதுல சத்துக்களோட அளவு ஒரு 40% 50% தான் கிடைக்கும். எந்த காயுமே எடுக்கல அப்படிங்கிறதுக்கு வந்து வெண்டைக்காய் சேர்க்கணுங்கிற முறைக்கு, நீங்க குழம்பாவோ வந்து பொரியலாவோ பயன்படுத்திக்கலாம். இதுல உங்களுக்கு ஒரு 30, 40% சத்துக்கள் வந்து கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். முழுமையா வேணும், நோய்க்கான ஒரு விஷயமா வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா, இந்த பச்சையா எடுக்கும்போது தான் அதுக்குரிய தீர்வுகள் கிடைக்கும். அப்புறம் வெண்டைக்காவ எப்பயுமே வந்து நம்ம வாங்கும்போது என்ன சொல்லுவோம்னா, உடைச்சு பார்த்து தான் வாங்குவோம். அப்பதான் வந்து அது பிஞ்சு காயா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். இத வந்து அ உடனே நீங்க கழுவிட்டு அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், வாங்கிட்டு வந்தே வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சள போட்டு ரொம்ப நேரம் இத ஊற வச்சா அந்த விழுவிழுப்பு தன்மை வெளியில கக்க ஆரம்பிச்சுரும். சும்மா ஒரு 5 நிமிஷம் மட்டும் உப்பு, மஞ்சள போட்டு ஊற வச்சு அலசி, தனியா அந்த தண்ணி வடியிறாப்புல எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க சமைக்கும்போது நல்லா ஆறுன பிறகு அந்த தண்ணியெல்லாம் எடுத்த பிறகு வந்து நீங்க சமைக்கிறதுக்கோ, இல்ல பச்சையா சாப்பிடுறதுக்கோ பயன்படுத்தலாம். இது வந்து இயற்கை காய்கறியா உங்களுக்கு தெரிஞ்சு கிடைக்குது அப்படின்னா, நீங்க அப்படிலாம் ஒண்ணும் செய்ய தேவையில்லை. அதுல வந்து ஒரு சின்ன துணி இருக்கும். அத வச்சு தொடச்சிட்டு செஞ்சாலே போதும். இன்னைக்கு வந்து அதிகப்படியா மருந்துகள் இதெல்லாம் அடிக்கிறாங்க. அந்த நச்சுத்தன்மை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுத்தி முறைய வந்து செய்ய சொல்றோம். இப்ப இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. பேசுவோம். நன்றி, நன்றிம்மா. இன்றைய வேளையில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த காய்கறி மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த வெண்டைக்காய பத்தி ஒரு அற்புதமா நமக்கு இன்னைக்கு ஒரு பல்வேறு செய்திகள் சொல்லியிருக்காங்க. அது எப்படி நம்ம பயன்படுத்தணும்? அதனால நமக்கு உடல்ல எந்த அளவுக்கு ஆரோக்கியத்த குடுக்குது? அந்த பிரஷர் இன்னைக்கு காலகட்டத்தில வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையா இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வா நமக்கு வந்து இந்த வெண்டைக்காய சாப்பிட்டா எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆரோக்கியத்த குடுக்குது அப்படிங்கிற ஒரு தெள்ளத் தெளிவா நமக்கு இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைய நிகழ்வுல நமக்கு அற்புதமா இந்த காய்கறி மருத்துவத்தை பத்தி சிறப்பித்துக் கொடுத்த அலமேலு மங்கை அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மூட்டு மேம் வீக்கமா வணக்கம் மேம். இருக்கிறதுல இந்த சூப்பர் சாப்பிட நல்லதுங்களாங்க மேடம்? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கய்யா. மூட்டு வீக்கமா இருக்கிறதுக்கு நம்ம சூப்பர் ஜூஸ் சாப்பிட்றது நல்ல பலனுங்களா மேடம்? ஆ சிவப்பு வச்சு மூட்டு எடுத்துக்கிரலாம். வீக்கம். அதான் அத விட வந்து அந்த காய வந்து கட் பண்ணி அந்த தண்ணியில ஊற வச்சு அந்த ஜெல் மாரி இருக்கும் பாத்தீங்களா? ஆமாங்க மேடம். அத குடிச்சீங்க அப்படின்னா இன்னும் அற்புதமா வேலை பார்க்கும். சரிங்களா? ஆ, அது உங்களுக்கு செரிமானம் ஆகல, ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னா அந்த சூப்பா எடுத்துக்கோங்க. சரிங்க மேடம். இது நைட்டா பச்சோட பாக்காலையும் சூப்பர் சார் 2 செஞ்சிடலாமே இல்லைங்க மேடம்?
பகல்ல நைட்டு வந்து ஊற ஜூஸா வச்சு எடுத்துக்கோங்கய்யா. அதாங்கய்யா, ஆ, நைட்டு ஊற வச்சு காலையில அந்த ஜூஸை வெறும் வயிற்றுல குடிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி மேடம். நீங்க பகல்ல ஊடால ஒரு சாயந்தரம் போல டீ காஃபி குடிக்கிறீங்களா, அதுக்கு பதிலா இந்த ரைட். சூப்பாவும் எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர் மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றியா, நன்றியா. மேம் வணக்கம் மேம். வணக்கம்யா. இது சுகர் இல்லை, ஆனால் ஜாயிண்ட் பெயின் இருக்குது. ம் ம் அதுக்கு என்ன செய்யறதுங்க? வேற வேற தொந்தரவு எதுவும் இருக்குங்களா ஐயா? ஐயா வேற தொந்தரவு எது இருக்கான்னு கேட்டேன். சுப்பிரமணிய ஐயா, சொல்லுங்க. வேற தொந்தரவு இருக்கான்னு கேக்குறாங்க. நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கா? ஆமா ஆமா, ஆடியோ வரல. சொல்லு சொல்லு. அப்பப்போ ப்ரெஷரு கொஞ்சம் இருக்குங்க, அதுக்கு அப்புறம் அப்படியே அது ம் சரியாயிரும். ம் ம் ஆனா ஜாயிண்ட் பெயின் இருக்கு, கால் வலி இருக்கு, இந்த விரல்லையும் வலி இருக்கு, ஐயா அது கை மலச்சிக்கல் இருக்கான்னு விரல்லையும் வலி கவனிங்க. இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு சரிங்க. மலச்சிக்கல் இருக்கா ஐயா? இல்லைங்களே, காலையில 5 மணி டு 5:30க்குள்ள மழை போயிடும். அதே மாதிரி ஈவினிங்கு ஒரு 7-8 மணிக்கு போகும். சரி, ஓகே. சரி, இப்ப மலச்சிக்கல் இல்லை உங்களுக்கு. ஓகே. அப்ப இல்லை. முதல் வந்து ம் புளிப்பான உணவுகளை வந்து தவிர்க்கக்கூடிய வேலையை செய்யுங்க. சரிங்களா? ம் அதாவது ம் அதிகப்படியான இட்லி தோசையா டெய்லி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அதை குறைச்சிடுங்க அதை தவிர்த்துட்டு சரி. கொஞ்சம் சிறுதானியம் பெருதானியங்களை வந்து எடுங்க. ம் என்னங்க? யாரோ குறுக்க யாரோ பேசிட்டு பேசுறாங்க, ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. இவங்களுக்கு பதில் ம் சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே. சரிங்களா? அதாவது வந்து ம் ரொம்ப புளிக்க வைக்கிற உணவுகளை எடுக்கும் போது நம்ம நல்ல உழைப்பு கொடுத்தோம் அப்படின்னா அது செரிமானமாகும். சரிங்களா? அந்த உடல் உழைப்பு இல்லைன்னு ம் வச்சுக்கோங்க, அந்த புளிப்புகள்லாம் நம்ம உடம்புல ம் உள்ள ஜாயிண்டுகள்ல போய் சேர்ந்துரும். சரிங்களா? அப்படிங்கும்போது அப்ப சரி அந்த ஜாயிண்ட்ல சரி புளிப்பு சேர சேர அந்த ஆசிட் சேர சேர ஜாயிண்ட் உள்ள நம்மளுக்கு அரிக்க ஆரம்பிச்சிரும். ம் அப்ப அந்த இடத்துல வலி ஆரம்பிச்சிரும். முதல்ல தவிர்க்க வேண்டியது அந்த ஒரு விஷயத்த வந்து தவிர்த்துக்கோங்க. சரிங்களா? நீங்க வந்து வெண்டைக்காயை சரி வந்து பச்சையா சரி 3 நேரம் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அந்த ம் ஜூஸை கட் பண்ணி காலையில குடிச்சிட்டு சாயந்தரம் வந்து என்ன பண்ணலாம், அந்த சூப்பாவும் எடுக்க வேலையை வந்து செஞ்சுக்கிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இதுதான், அதிகப்படியான புளிப்பு உணவுகளை சரி தவிர்த்துடுங்க. சரிங்களா? நன்றி ஐயா. சரிங்க சரிங்க மேம். அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு தனி எண்ணுக்கு வரேங்க, சரிங்க சரிங்க கூப்பிடுறேன். சரிங்க. நன்றி ஐயா. வணக்கம் மேடம். நன்றிங்க வணக்கம் நன்றிங்க ஐயா. மேம். இது இந்த மாதிரி சூழ்நிலையிலும் பதிவுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. உடல்நிலை சரியில்லைன்னு தெரியுது, கண்டிப்பா உங்க குரல் வளத்திலே தெரியுது. ஆமையா, ஒரு 4 நாளா தூக்கம் இல்ல, அவ்வளவுதான் வேற விஷயம். சரி சரி, பரவாயில்ல, ஓகே, பிரச்சனை சரி, இல்லை. எனக்கு நன்றி. ஒரு 2 விஷயம் மேம். இப்போ இருக்கிற சொல்லுங்க. காலகட்டத்துல மிகப்பெரிய சவாலா இருக்கிறது இந்த மூட்டு வலி மேடம். இன்னைக்கு சுகர் எந்த அளவுக்கு மக்களுக்கு அதை இது பண்ணிட்டு இருக்கோ, அதே மாதிரிதான் இந்த மூட்டு வலி பெரும் பிரச்சனையா இருக்கு. நம்ம ஷாப்ல நிறைய வராங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க மேடம். சொல்லிட்டாங்க, ஜவ்வு தேஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல கொஞ்சம் வசதி வாய்ப்போட கொஞ்சம் செய்யற மாதிரி இருந்தா மூட்டு மாற்று சிகிச்சை தான் பண்ணணும், அறுவை சிகிச்சை பண்ணணும். அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க. அதனால இந்த புரிதல் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய டிப்ஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது கண்டிப்பா ஜவ்வு தேஞ்சு போச்சுன்றது உங்களுக்கு தெரியும், அது என்னன்னு. ஜவ்வு எல்லாம் தேயல, அந்த இடத்துல அந்த ஜவ்வு உருவாகல. ஜவ்வுன்னு சொல்ல மாட்டாங்க, எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. எலும்பு தேஞ்சு ஆக்சுவலா வந்து எலும்பு எல்லாம் தேயாது. அந்த வந்து அந்த லிகமெண்டேஷன், அந்த பசைத்தன்மை உருவாகாம இருந்து, அப்ப நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டுறோம், வண்டி ஓட்டுறோம். அந்த வண்டியில வந்து என்ன இல்லைன்னா என்ன ஆகும், சத்தம் கேட்க ஆரம்பிக்கும், அடுத்து வந்து வண்டி ஓடாம நின்றும். அதே ஒரு விஷயம்தான் வந்து அந்த பசைத்தன்மை இல்லை அப்படின்னா
நம்மளுடைய எலும்பும் அந்த சதைகளும் வந்து உரச ஆரம்பிச்சு வலி எடுக்க ஆரம்பிக்கும், வீக்கம் எடுக்க ஆரம்பிக்கும். நம்மளால நடக்காம இருக்கும், விடுங்க போயிடும். ஆமாங்க. ஆமாங்க. அப்படிங்கும்போது வந்து இந்த தொந்தரவுகள்லாம் ஏற்பட்டுரும். அதைத்தான் வந்து அவங்க வந்து அந்த எலும்பு தேய்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அப்ப அது வந்து முழுக்க ஒரு காரணம், முட்டியில மட்டும் வலி இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து மண்ணீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதாவது ஓ! மண்ணீரல் வந்து அயம வந்து ஹீமா மாத்தாம, சரிங்களா, அதாவது அங்க ம். வந்து செரிமானமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஈஸியா பார்க்கணும்னா. அடுத்து சரிம்மா. முட்டிக்கு கீழ வந்து வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இரைப்பை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். சூப்பர், 2மே மொட்டிக்கு கீழயும் வலி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, மண்ணீரலும், இரைப்பையும் பாதிக்கப்பட்டுருச்சு. இவங்களுடைய விஷயம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பசி எடுத்து சாப்பிடாம பசிய தள்ளி போடுறவங்களா இருப்பாங்க. இல்ல சரி. பசிக்காமயே எதையாவது வந்து ஒரு டீ, காஃபி, வடைன்னு சொல்லிட்டு, எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு வாயில போட்டு சாப்பிட்டுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க. சரிங்களா? ம், ம், இந்த ம். 2 விஷயத்தால தான் வரும். 3வது ஒரு விஷயம் அதிகப்படியான புளிப்பு. இன்னைக்கு புளிச்ச உணவு தான் அதிகமா எடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஒரு ம். விஷயத்த தவிர்த்தாலே அவங்களுக்கு வந்து சரி பண்ணக்கூடிய விஷயங்கள செஞ்சுக்கிரலாம். உணவுல இன்னொரு வந்து விஷயம் நல்ல நார்ச்சத்து பொருட்களை வந்து எடுக்கும்போது வந்து இது மாற்றம் அடையும். இன்னொரு விஷயம் கூட மேடம். அதாவது நீர் சொல்லுங்கய்யா. கோர்த்திருக்கு ஆ, நீர் கோர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நீர கூட எடுக்கிற கூட மருத்துவம் கூட ஆ. நடந்துட்டு இருக்குங்க. ஆமா, அது ஆமா, ஆமா, ஆமா. அது வந்து முட்டியில நீர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது சைனோவியல் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் சொல்லுவாங்க. அத ம். எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அத செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்மளோட ஒரு விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நீர் உடம்புல வந்து எங்க கோர்த்தாலும் கெட்ட நீர்கள் வந்து அது செயல்பாட்டுக்கு வராம அது கெட்ட நீரா தேங்குது. சரிங்களா? சரி, அப்ப அத சரி. வந்து வெளியேத்தணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கத்திரிக்காவ பத்தி பேசும்போது சொல்லியிருப்போம். அந்த கத்திரிக்காய் ஜூஸ காலையிலயும் சாயந்தரம் எடுத்தாலே வந்து உடம்புல எந்த கெட்ட நீரா இருந்தாலும் அது வெளியேற்றி அந்த இடம் வந்து சரியாயிரும். சூப்பர், சூப்பர் மேம். நன்றி மேம். நன்றி. அது இந்த வயித்துல கொஞ்சம் பிரச்சனை. வயிறு தொப்பை அதுக்கு கூட அதுக்கு எதனா இருந்தா சொல்லுங்க மேம். அதான்யா, பசிச்சு சாப்பிடணும்யா. உபவாசம் இருக்கிறது 15 நாள் ஒரு முறை உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். 2 இதுவே முறை சிசேரியன் பைத்தியமா இருக்கு. ஆயிருக்கு உங்களுக்கு. ஆ, ஆ, 2 முறை சிசேரியனுக்கு ரொம்ப வயிறு இதுவா இருக்கு. வெளியில போறதுக்கே ரொம்ப அச்சப்படுறாங்க. ஒரு மாரி ஆ, ஃபீல் ஆ. பண்றாங்க. அது தொடர்ந்து வந்து கொஞ்சம் மூச்சு பயிற்சிகளையும், சரிங்களா, ம். உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதுமானது. எண்ணெய் குளியல்ங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு வரணும். இதெல்லாம் சரி. செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா நாளடைவுல குறைஞ்சிரும்யா. பசிச்சு சரிங்கம்மா. சாப்பிட சொல்லுங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் செய்ய சொல்லுங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. மிக்க நன்றி. நன்றி. நன்றிய்யா. நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்கயா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. இன்னைக்கு வெண்டைக்காய சரிங்கய்யா. பத்தி ஐயா தெளிவா கேட்கல. வெண்டைக்காய பத்தி சிறப்பா சொல்லிட்டீங்க. சிறப்பு. ம். நன்றிய்யா, நன்றிய்யா. சிறுநீர் கல்லுக்கு தேவைப்படுமா இது? பயன்படுத்தலாமா? சிறுநீர் வந்து கத்திரிக்காவும், வாழைக்காவும் பயன்படுத்துங்கய்யா. சரிங்க, சரிங்க. ஜூஸ் தான். சரிங்க. ஆமாய்யா. நன்றிங்கம்மா. ஆ. நன்றிங்கம்மா. நன்றிய்யா. ஹலோ மேம். வேறு சந்தேகங்களை வச்சிருந்தா சொல்லுங்க. சந்தேகங்கள் ஹலோ வேற வச்சிருக்கா? மேம். வணக்கம் மேம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. மேம், உட்கார்ந்து எந்திரிக்கும் போது மேம் அந்த முழங்கால்ல வந்து ஒரு டக் சவுண்ட் கேட்கும்ல மேம். ஆமாம்மா. ம். அது எதனால மேம் கேக்குது? அது வந்து கால்சியம் குறைபாடு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அப்ப அந்த சொடக் சொடக்குன்னு சத்தம் கேட்குது. எந்திரிக்கும் போது மட்டும் கிடையாது. இன்னும் சில ஜாயிண்டுகள்ல எல்லாம் அந்த வலிகள் வரும். சரிங்களா? அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க அந்த வெண்டிக்காவும் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலும் ஊடால எடுத்துக்கோங்க. சரிங்களா? என்ன மேம்? தேங்காய் தேங்காய் பால், ஓகே. தேங்காவ இல்லைன்னா ஆ. காலை உணவுல வந்து தேங்காய், வாழைப்பழம் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ம். வந்து அந்த கால்சியம் வந்து நல்லா கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ம். நல்ல கால்சியம் உள்ள உணவுகள வந்து அதாவது இந்த பிரண்டை,
சரிங்களா? அதெல்லாம் வந்து சூப் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த முடவாட்டு கிழங்கு அப்படிங்கிற ஒரு ம். விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் ம். கொஞ்சம் நீங்க அதிகப்படியா சூப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாறிடும். ஓகே. ஓகே. தேங்க் யூ மேம். நன்றி. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. நார்மலாவே வெண்டைக்காய் சாப்பிட்டா சில பேர் வந்து சளி பிடிக்குது அப்படின்றாங்க. அது மாதிரி ஏதாவது சளி பிடிக்குமாம்மா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லல்ல? சமைச்சாவா பச்சையாவாமா? பச்சையா எடுத்துக்கிட்டா சளி பிடிக்குதுன்றாங்க. சளி உண்மையாம்மா? பிடிக்குதுங்கிறனா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதும்மா. அந்த சளிய வெளியேற்றக்கூடிய வேலைய வந்து செய்யும். சரியா? உள்ள உங்களுக்கு வந்து ம். அந்த ம். இரைப்பை சளியோ, ஏதோ நெஞ்சு சளியோ தாங்கி இருந்துச்சுன்னா, அது வெளியேற்றக்கூடிய விஷயம் தான். ரொம்ப நல்லதுதான். அதுக்கு மீறி ம். அவங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்கள சூப்பா எடுக்க சொல்லுங்க. சரிங்க, சரிங்க. ம். நார்மலா இருக்கவங்க எல்லாருமே இத சாப்பிடலாம். எவ்வளவு மாவு தாராளமா சாப்பிடலாம்? எல்லாருமே எடுத்துக்கலாமா. 2 காய் ம். தான். 2 ஆ காய் எடுத்தா போதும். சரிங்க. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. மேடம் வணக்கம். வணக்கம். நான் பெருமாள் பேசுறேன். வணக்கம் ஐயா. யாருங்க? பெருமாள் பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா. வீட்டுல மிஸ்ஸஸ்க்கு வந்து முழங்கால் வலிக்குதுன்னு சொல்லி ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட திருச்சியில வந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி போயிருந்தோம். கேக்குதுங்களா? கேக்குதுயா, சொல்லுங்கய்யா. 8 வருஷம் முன்னாடி போயிருந்தோம். அப்போ வந்து